Hello everyone, welcome back to my channel My Life Next Door. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து green smoothie எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். green smoothieனா அப்படினா ஒண்ணும் கிடையாது. எல்லாமே பச்சை காய்கறிகள், பச்சை கலர்ல இருக்கிற பழங்களை தான் நம்ம வந்து அது ஜூஸ் போட்டு சாப்பிட போறோம். and இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பாடி டீடாக்ஸ் பண்றது, கிளென்சிங் பண்றதுக்கு ரொம்ப நல்லது. unwanted ஃபேட், அதாவது அன்வான்ட் வாட்டர், உடம்புல என்னென்ன கழிவுகள் இருக்கோ எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்மூதி தான் இது. நான் வெக்கேஷன் போயிட்டு வந்த டைமில் வந்து ரொம்ப நிறைய சாப்பிட்டேன், அன்வான்ட் ஃபுட்டு நிறைய சாப்பிட்டேன். ஸோ அதுக்காக நான் பாடியை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணணுன்றதுக்காக இது ஒரு 1 month நான் வந்து க்ரீன் ஸ்மூதி சாப்பிட்லான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் வெயிட் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு குக்கும்பர், ஒரு வெள்ளரிக்காய், அப்புறம் ஒரு சின்ன ஒரு இன்ச் ஜிஞ்சர், அப்புறம் லெமன், அப்புறம் ஒரு க்ரீன் ஆப்பிள், அப்புறம் கொஞ்சம் ஸ்பினச், கொஞ்சம் கீரை, ஏதாவது வேறு எந்த கீரையாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் செலரி. ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் 1 கப் ஆல்மண்ட் மில்க், இதோட சேர்த்து ஆல்மண்ட் மில்க் அண்ட் கொஞ்சம் யோகர்ட், ஃப்ளேவர்ட் யோகர்ட் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இது ஆப்ஷனல் தான், ஆல்மண்ட் மில்க் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் யோகர்ட் ஆட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. நான் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்காக தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி நான் மிக்சியில் போட்டுட்ருக்கேன். அண்ட் லெமன் ஜூஸ் வந்து நான் இப்போது நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 1/2 லெமன் போதும். இதில் எல்லாமே க்ரீன் ஸ்மூதியில் மெயினாக என்ன இருக்குன்னா, எல்லாமே வைட்டமின் சி என்ரிச்டு ஃபுட்டு தான் நான் க்ரீன் ஸ்மூதியில் இருக்கும். வைட்டமின் சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்கின்னுக்கு. அதுதான் நம்மளை வந்து க்ளோ ஆக வைக்கும். ரொம்ப அன்ஈவன் ஸ்கின் டோன், அப்புறம் டார்க்கர் டோனை வந்து லைட்டன் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து வைட்டமின் சி. அண்ட் ஏஜிங்கை கம்மிப்படுத்தும், ரிங்கிள்ஸ், முகத்தில் இருக்கிற சுருக்கங்களை வராமல் வைக்கிறது தான் வைட்டமின் சியோட வேலை. எந்த ஒரு ஸ்மூதிலையுமே வந்து ஹெல்தி ஃபேட், ப்ரோட்டீன், ஃபைபர் இதெல்லாமே இருக்கணும். அண்டு சும்மா வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் மட்டுமே நம்ம வந்து ஜூஸாக போட்டு சாப்பிடக்கூடாது. அது அவ்வளோ ஹெல்தி கிடையாது. அது மட்டுமே ஹெல்தி கிடையாது. கொஞ்சம் அடிஷ்னலாக ப்ரோட்டீனும் ஹெல்தி ஃபேட்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம பால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பால் அண்ட் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நீங்கள் இன்னொரு அடிஷ்னல் ப்ரோட்டீனுக்கு வந்து நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணலாம். இல்லைனா இதோட சேர்த்து, இந்த ஸ்மூதியோடு சேர்த்து ஒரு எக்கு கூட சாப்பிடலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு விருப்பமானது தான். அண்ட் நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம், ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அது ஹெல்தி ஃபேட் இருக்குது. ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணணும்னு இல்லை. பேசிக் ரூல், ரூல் என்னென்னா, ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்தியான, இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றீங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்றீங்கன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல் நியூட்ரிஷன் கொடுக்காது அந்த ஒரு டேக்கு. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் இருக்குதான்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். இல்லைனா நீங்கள் சீக்கிரம் டயர்டாகிடுவீங்க, இல்லைனா உங்களுக்கு சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சிரும். நிறைய பேர் இந்த ஸ்மூதி வந்து செஞ்சு பாட்டிலில் கொண்டு போவாங்க ஒர்க்குக்கு. அவங்களோட வேலைக்கு போகிறாங்கன்னா டக்குன்னு ஹெல்த்தியாக ஏதாவது குவிக்காக செய்யணுன்னு இந்த மாதிரி ஸ்மூதி மாதிரி செஞ்சு காரில் போயிட்டுருக்கும்போதே கூட குடிச்சிட்டே போயிடுவாங்க. நம்ம வீட்டிலேயே எப்படி ஹேர் ஸ்பா பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஒன்றும் ஸ்பான்னு ஒன்றே நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு இது விமென் தான் பண்ணணும், மென்லாம் பண்ணக்கூடாது, பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மென்னும் இது கண்டிப்பாக பண்ணணும். இது மெயினாக என்ன பண்ணுன்னா, நம்மளோட பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணுறேன். ஹேர் ஆயில் எப்படி மசாஜ் பண்ணணுங்கிறது வந்து நான் ஒரு வீடியோவில் பண்ணியிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். நல்லா ஒரு 5 minutes to 10 minutes மசாஜ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன், நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் வந்து டவல், ஒரு திக் டவல், டர்க்கி டவல் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு தலையில் வந்து அது நல்லா கட்டி வச்சுருவேன். ஸோ அந்த ஹாட் வாட்டர் வந்து என்ன பண்ணுன்னா, ஸோ நல்லா அந்த தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிருங்க. வெறும் அந்த ஸ்டீம் மட்டும் உங்கள் தலையில் படுற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த ஸ்டீம் வந்து நம்ம மசாஜ் பண்ண ஆயிலை வந்து நல்லா டீப்பாக வேர்க்காலில் போடுற வரைக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் இந்த ஸ்டீமிங் பண்ணுறது. ஸோ நான் இது இப்போ எப்படி முடி வந்து முன்னாடி போட்டுட்டு அப்புறம் அந்த நல்ல டவல் வச்சு நல்லா கட்டிடுறேன். ஸோ அந்த ஸ்டீம் அந்த ஆவி வந்து நம்ம தலையில் வந்து படுற வரைக்கும் வச்சுருக்கணும். இது ஒரு 4 to 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் கண்ணை ரொம்ப குளிர்ச்சியாகிடுச்சு அப்போவே. ஸோ இது மென்னும் வந்து கண்டிப்பாக பண்ணணும். நிறைய பேர் வந்து பைக்கில் போகிறாங்க ஹெல்மெட் போட்டுட்டு, அந்த ஹீட்டில் அந்த டஸ்ட்டில் வந்து நிறைய பேருக்கு முடி கொட்டும், ரொம்ப இச்சியாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இது கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் இப்போ வந்து நான் ஹேர் பேக் போடுறேன். நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழம் எடுத்து அதை மசிச்சு அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து வெறும் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு முட்டை. ஸோ இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த மூணுமே வந்துட்டு நல்லா ஹேருக்கு வந்து ப்ரோட்டீன், அப்புறம் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது, கண்டிஷன் பண்ணுறது, மூணுமே பண்ணும். அதுதான் நம்ம எந்த ஒரு பேக்குமே போடும்போது இது மூணுமே கண்டிப்பாக தேவை. மூணுத்தையும் நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறம் ஹேரை 2 பார்ட்டாக பிரித்து அதுக்கப்புறம் ஸ்லோவாக வேர்க்காலில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் மேலேயே அப்ளை பண்ணிடுறோம். வேர்க்காலில் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறது கிடையாது. ஆயிலும் சரி பேக்கும் சரி நல்ல வேர்க்காலில் படுற மாதிரி தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்ல நரிஷ்மெண்ட் கிடைக்கும் நம்ம ஹேருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டிவைட் பண்ணி அந்த வேர்க்கால்லாம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பாங்கிறது வந்து நம்ம அவ்வளோ செலவு பண்ணி நம்ம பார்லர் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. வீட்லேயே ஒரு நாள் ஒரு 1 hour to 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணி நமக்குன்னு இது பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் அண்ட் கெமிக்கலும் கிடையாது. ஃபேஷியல் பண்ணுற மாதிரி தான் நம்ம இங்கே ஹேருக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஷியல்லையும் வந்து ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபேஸ் பேக் போடுவாங்க. இங்கே நம்ம ஸ்க்ரப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணல, மிச்சம் எல்லாமே நம்ம ஃபேஷியல் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஹேருக்கு பண்ணுறோம். அது பேர் தான் ஸ்பான்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி 2 செய்யலாம். அண்டு இது எதுக்காக மெயினாக பண்ணுறோன்னா, ஹேர் டல்லாக லைஃப்லெஸ்ஸாக இருக்குது, இல்லை ட்ரையாக இருக்குது, இல்லை பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே இது பண்ணலாம். நம்ம பாடிக்கு எப்படி ப்ரோட்டீன் தேவையோ நம்ம ஹேருக்கும் ப்ரோட்டீன் தேவை. ஸோ நான் இப்போ ஆட் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன் என்ரிச்ட் தான். ஸோ முட்டை, பால், பனானாவில் கூட ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹேர் நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முடி வந்து உடையுது அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக். ஸோ நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனாக பிரித்து நான் வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா வேர்க்காலில் தடவிட்டு அதுக்கப்புறம் மீதம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடைசியில் எண்டில் வந்து தடவிக்கலாம், முடியோட எண்டில். ஸோ ஃபுல்லாக நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணலனாலும் பரவாயில்ல, எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்க்காலில் தடவிட்டு தான் நீங்கள் வந்து மற்ற ஏரியாஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். கடவுள் இல்லை என்றேன், தாயை காணும் வரை கனவு இல்லை என்றேன், ஆசை தோன்றும் வரை காதல் பொய் என்று சொன்னேன், உன்னை காணும் வரை கவிதை நீரின் சுவை அர்த்தம் புரியும் வரை, கங்கை நீரின் சுவை கடலில் சேரும் வரை, காதல் சுவை என்றுதானே காற்று வீசும் வரை, நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா, இதயம் சிந்தி விட்டதா.